எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பிளஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் தான் ஸ்கின் பத்தி தான் பேச போறோம். ஸ்கின்ல நம்ம கிட்டத்தட்ட 3 விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒண்ணு வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னா கண்ணை சுத்தி கருப்பு, வாயை சுத்தி கருப்பு, இந்த சைடு லைட்டா ஒரு கருப்பு இருக்கு, கழுத்து ஃபுல்லா எனக்கு அப்படியே கருகருன்னு பேட்சா இருக்குன்னு சொல்றது, பிரா லைன்ல பேண்டி லைன்ல கருப்பு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். அக்கல்ல வந்துட்டு நார்மலான கருப்பு விடையும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வெளியேந்து வர ஒரு விஷயம் இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உள்ள இருந்து வர ஒரு விஷயம். உள்ள இருந்துன்னா ரொம்ப நாள் நீங்க தூங்காம இருக்கீங்க, நான் ஒரு 4-5 வருஷமாவே வந்துட்டு ஸ்கிரீனை பார்த்தே இருக்கேன், ரொம்ப நைட்டு முழிப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த ஐடி பீப்புளுக்கு, சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, சினிமால எடிட் பண்றேன், நான் நியூஸ் சேனல்ஸ் எடிட் பண்றேன், இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கண்ணை சுத்தி ஒரு கருப்பு வரும். ஸோ இது வந்துட்டு வெளியே இருந்து வர ப்ளூ லைட்டா அப்படி அப்படிலாம் இல்லை. உங்க கண்ணை சுத்தி இருக்கிற ஸ்கின் வந்துட்டு நார்மல் ஸ்கின்னை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின். அப்ப அதுல எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெஸ் போகும்போது அங்க ஏஜிங் கொஞ்சம் ஜாஸ்தியா நடக்கும். தூக்கமின்மை, ஸ்மோக்கிங் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுனாலும், ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஒரு 6 to 7 hours வச்சுக்கிறது, பக்கத்துல உட்காந்து டிவி பாக்குறது, ப்ளூ லைட் இல்லாம ஒரு ஸ்கிரீன் கார்டு இல்லாம ரொம்ப நேரம் வந்துட்டு கம்ப்யூட்டர்ல உட்காருது, இதெல்லாம் வந்துட்டு இதோட ரீசன். ரெண்டாவது மூணாவதுல என்னது, வாய் சுத்தி கருப்பு, கழுத்துல கருப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் இருந்தாலும், தைராய்டு இருந்தாலும், சக்கரை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, குளுக்கோஸ் சத்து வந்துட்டு உள்ள ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, அதை நீங்க இன்னும் செரிமானம் பண்ணி வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. ஆனாலும் இந்த கழுத்தை சுத்தி கருப்பு எல்லாம் இருக்கும்போது அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 10 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாவே ஒரு பிசிஓடியோ பிசிஓஎஸோ இல்லைன்னா ஒரு டயபெட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றது. சும்மா இருக்கு நமக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. அண்ட் மேஜரா இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் யாருக்கு வரும் அப்படின்னா, ஒபிசிட்டி, கொஞ்சம் உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு வரும். எல்லா ஒபிஸ் பேஷண்ட்ஸும் என்கிட்ட வந்துட்டு கேட்கறதே வந்துட்டு, இப்போ எனக்கு ஸ்கின்னுக்கு ஏதாவது சொல்லுங்க, கழுத்துக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்லுவேன் 10 கிலோ 12 கிலோ குறைச்சோன்னே அந்த கருப்பு இருந்ததா என்னன்னு கேளுங்கன்னு நான் சொல்வேன். எல்லாரும் அழகா 15 கிலோ குறைச்சிட்டு வந்த உடனே வந்துட்டு நான் எதுவுமே போடல, அது தானா போயிடுச்சு. இட் இஸ் ஆல் about the hormones only.